வணக்கம். எண்ணும் எழுத்தும் கணிதம் 5ஆம் வகுப்புக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னா பின்னங்கள். என்ன பார்க்க போறோம்? பின்னங்கள். ஃபர்ஸ்ட் பின்னம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பின்னம்னா என்னது? என்ன? ஒரு முழு பொருளை எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஒரு முழு பொருளா எடுத்துக்கணும். அந்த முழு பொருளை சம பாகமா பிரிக்கணும். எத்தனை பாகமா வேணாலும் நீங்க பிரிக்கலாம். ஆனா அனைத்து பாகமும் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க? சமமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒரு பழத்தை நான் 2 சம பாகமா பிரிச்சுட்டேன். ஓகேவா? இப்போ 2 பேருக்கு நடுவில் சமமா கொடுக்கணும். சம பாகமா பிரிச்சாச்சு. அப்போ இங்க பாருங்க, இந்த பிஸ்கட் ஒரு செவ்வக வடிவில் இருக்கு இல்லையா? இந்த பிஸ்கட்டை இப்போ நான் சம பாகமா உடைக்கிறேன். அப்போ உடைச்சா எனக்கு எத்தனை பாகம் கிடைச்சிருக்கு? 4. பார்த்து சொல்லு. 3 பாகமா இருக்கு. அது மாதிரி இந்த ஒரு பிஸ்கட் இருக்கா? இந்த பிஸ்கட்டை நான் இப்போ எத்தனை பாகமாக உடைச்சிருக்கேன் பாருங்க. சம பாகமாக உடைச்சிருக்கேன். 2. அப்போ எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதை எப்படி பண்ணணும்? சமமாக பிரித்து அதிலிருந்து நம்ம ஒரு பகுதியோ ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதியோ எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க பாரு. ஒரு முழு பாகத்தை சம பாகங்களாக பிரித்து, இல்லை முக்கியமான ஒரு சம பாகங்களாக, ஒரு முழு பொருளை சம பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களை குறிப்பது பின்னம். அப்ப பின்னம் என்ன சொன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்கு டிவைடட் பை மொத்த பங்கு. எத்தனை பாகமா நீங்க பிரிக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க எத்தனை பாகத்தை எடுக்கிறீங்க. அப்ப பின்னம்ங்கிறது என்ன வடிவில் இருக்குன்னா, தொகுதி பை பகுதிங்கிற வடிவில் இருக்கு. பின்னம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, தொகுதி பை பகுதி. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். பின்னத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஃப்ராக்ஷன். இப்போ ஃப்ராக்ஷனால உடையுது. ஃப்ராக்ஷனால உடஞ்சிருச்சுனால அப்போ அந்த முழு பொருள் என்ன ஆயிடுச்சு? பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. அதனால என்ன சொல்றோம்? ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ சொன்னாலே ஒரு முழு பொருள் அது என்ன வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். அந்த முழு பொருள் என்ன வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். இப்போ இது எத்தனை பாகமா நம்ம பிரிச்சிருக்கோம்? 2. அப்போ மொத்த பங்குங்கிறது எங்க வந்து நமக்கு பகுதியில வந்துடும். இதுல எத்தனை பாகத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம்? 1. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி அந்த 1. இப்போ சொன்னோம் இல்லையா, இது 2 பாகமா பிரிச்சாச்சு. இந்த ஒரு பாகத்தை மட்டும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாகம் நான் கொடுத்துருக்கேன்னா அரை. 1/2. சரிங்களா? அடுத்ததுங்க பாருங்க, இந்த முக்கோணத்தை எத்தனை பாகமா பிரிச்சிருக்கேன்? 1 2 3 4. எத்தனை பாகமா பிரிச்சிருக்கோம்? 4. அப்ப மொத்த பங்கு கீழே எத்தனை ஷேர் பண்ணிருக்கோம்? 3. மேல தொகுதியாச்சு. அப்ப 3/4 இந்த மாதிரி இருக்க எல்லா முழு பொருளையும் நீங்க எத்தனை பாகங்களாக பிரிக்கிறீங்களோ அது கீழே, அதாவது பகுதியில வரும். எத்தனை பங்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது எங்க வரும்? தொகுதியில வரும். அப்ப பின்னம் என்பது என்ன வடிவில் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பின்னம்ங்கிறது என்ன வடிவில் இருக்கணும்? தொகுதி பகுதி. தொகுதி பை பகுதி. அடுத்தது இந்த பின்னத்தோட வகைகள் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறோம்? தகுபின்னம். கலர் பாட்டு பார்த்தோம் இல்லையா? தலைபாரம் குறைவானால் தாங்கும் பின்னம் தகுபின்னம். அப்ப தலையில என்ன பண்ணுவோம் நம்ம? தொப்பி. தலையில அப்ப என்ன வரும்? தொகுதி. பாதத்துல பகுதி. அப்ப தொகுதி சிறியதா இருக்கும், தலைபாரம் குறைவா இருக்கும். அப்ப தொகுதி சிறியதா இருந்து பகுதி பெரியதா இருந்துச்சுன்னா அது என்ன பின்னம்? தகுபின்னம். அது தகுபின்னம். தலைபாரம் குறைவானால் தாங்கும் பின்னம் தகுபின்னம். அது சேம் ஆப்போசிட். தகாபின்னம். தலைபாரம் இப்ப என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. தலைபாரம் அதிகமானா தாங்காத பின்னம் சொல்றா. அப்ப என்னன்னா பகுதியை விட இப்ப யார் பெரியதாயிட்டா? தொகுதி. அப்ப பகுதியை விட தொகுதி பெரியதாயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த பின்னத்தை நம்ம என்ன சொல்றோம்? தகாபின்னம். அடுத்தது என்ன சொல்றாங்க பாட்டுல? தாங்காத பாரத்தை முழு எண்ணாய் கீழிறக்கி தாங்குபடி தாங்கி நிற்கும் பின்னம் கலப்பு பின்னம். அப்ப அந்த 9/7 இருக்கு இல்லையா? 9 என்னது? வகுபடும் எண். 7 வகுக்கும் எண். இந்த 9 7ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன ஈவு வருதோ அதுதான் முழு எண். ஓகேவா? அப்ப மீதி நமக்கு கிடைக்குது இல்லையா? மீதி டிவைடட் பை வகுக்கும் எண். அப்ப 1 2/7. இந்த 2/7 என்ன பின்னம்? இது 2/7 என்ன பின்னம்? தகு பின்னம். அப்ப முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்த அமைப்பை யார் மாறிடுவா? கலப்பு பின்னம்.
என்ன சொல்றாங்க? தாங்காத பாரத்தை முழு எண்ணாய் கீழிறக்கி தாங்கும்படி தாங்கி நிற்கும் பின்னம் அது கலப்பு பின்னம். அப்ப பின்னத்துல 3 வகைகள் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? என்ன பின்னம்? தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். தகு பின்னம் எப்படி இருக்கும்? தொகுதி எப்படி இருக்கும்? சிறியது, பகுதி பெரியது. சேம் ஆப்போசிட். தகா பின்னம் எப்படி இருக்கு? தொகுதி எப்படி இருக்கும்? பெரியது, பகுதி சிறியது. கலப்பு பின்னம்ங்கிறது என்ன வடிவில் இருக்கும்? முழு எண். முழு எண்ணும் அதோட என்ன சேர்ந்து இருக்கணும்? தகு பின்னம். பின்னமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? கலப்பு பின்னம் சொல்லுவோம். இப்ப பாரு, ஒரு முழு எண்ணும் தகு பின்னமும் இருக்கு இல்லையா? இதை மறுபடியும் நீங்க பெருக்குனீங்கன்னா ஓரேழு, இந்த முழு எண்ணோட பகுதியை பெருக்கி தொகுதியை கூட்டுனீங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் நமக்கு என்ன பின்னம் கிடைச்சிடும்? தகா பின்னம். அப்ப தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்தலாம், கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தலாம். சரிங்களா?